Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, BArc, ranked number 18 in India by IIRF. தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். விடுமுறை நாள் என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் காலை முதல் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வெயில் பாதிப்பை தடுக்கும் வகையில் பக்தர்கள் நடந்து செல்லும் வழியில் தேங்காய் நார் விரிப்புகள் போடப்பட்டு அதில் தண்ணீர் தெளிக்கப்பட்டது. கோடை விடுமுறை காரணமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் மற்றும் கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு நடத்தினர். மேலும் கோவிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வார விடுமுறை காரணமாக பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் 3 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். அதேபோல் மின் இழுவை ரயில் மற்றும் ரோப் காரில் பயணிக்க பக்தர்கள் மணிக்கணக்கில் காத்திருந்தனர். சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கொழு மண்டபத்தில் அருள்பாலித்த உற்சவருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, BArc, ranked number 18 in India by IIRF.